அதிமுக தேர்தல் அறிக்கையில பாத்தீங்கன்னாக்க வீட்டுக்கு 10,000 ரூபாய் நிதி அப்படின்றத வந்து எடப்பாடி அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? எடப்பாடி அரசு 10,000 ரூபாய் கொடுக்கறதுனால அது பிரயோஜனமா தான் இருக்கும். சிறுவை கொடுத்து ஒட்டு மொத்தமா கொடுக்கறதுனால எங்களுடைய முக்கியமான செலவு, குழந்தை படிப்பு செலவுக்கும் இல்ல என் பேர குழந்தைய படிப்பு செலவுக்கும் இல்ல மருத்துவமனைக்கும் எங்களுக்கு ஒட்டு மொத்தமா எங்களுக்கு அது தேவைப்பட வேண்டியதா தான் இருக்கு. அது ஒரு நல்ல விஷயம்தான். இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் தரேன் அப்படின்றத வந்து அறிவிச்சிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? வீட்டுக்கு இல்லாதப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்ப எனக்கு இல்லதான், எனக்கு இல்ல, ஆனா கொடுத்தா நல்லதா தான் இருக்கும், எனக்கு உபயோகமா இருக்கும். ஆண்களுக்கும் இலவச பேருந்து பயணம் அப்படின்றத வந்து எடப்பாடி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. சோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நாங்க நல்லதா தான் பாக்குறோம். ஏன்னா நாங்க வண்டியில வரும்போது ஜென்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களுக்கு மட்டும் கொடுக்குறாங்களே, நாங்க மட்டும் என்னவா, எங்களும் கொடுத்தா நல்லா இருக்குமே, அந்த மாதிரி நிறைய பேச்சு வருது. ஆனா கொடுத்தா எல்லாருக்குமே நல்லதுதான். இல்லாத வயசானவங்க இல்லாதப்பட்டவங்க நிறைய பேர் சில்லறையை பொறுக்குறாங்க, அவங்களுக்கும் அது கொடுத்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதிமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வருஷத்துக்கு 3 சிலிண்டர் மானியமா தரோம் அப்படின்றத வந்து எடப்பாடி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நாங்க அந்த கொடுக்கறது ரொம்ப நல்லதுதான். நாங்க ரொம்ப நல்லதாவே தான் பாக்குறோம். அதுவும் நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம், கொடுத்தா நல்லது. சரிங்க பாட்டி, இப்போ ரேஷன் கடையில வந்து நீங்க வாங்குற பொருட்களை வந்து விலை கொடுத்து தான் வாங்கிட்டு இருக்கீங்க. இப்போ எண்ணெயா இருக்கட்டும், பருப்பா இருக்கட்டும், இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அரிசி, பருப்பு, எண்ணெய் எல்லாத்தையுமே வந்து ஃப்ரீ பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏழைப்பட்ட மக்களுக்கு அது கொடுத்தா ரொம்ப பயங்கரமா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். எவ்வளவு பேர் இருக்காங்க வாங்குறவங்க வாங்காதவங்க எல்லாம், அது வந்தா அது ஒரு சந்தோஷமான விஷயம்தான். நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கே.